ராஜயோகம் தரும் திட்டை குரு பகவான் கோவில். தஞ்சாவூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திட்டை திருத்தலம் குரு பகவானுக்கு உகந்த தலமாகும். குரு தலங்களாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில், ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில், திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவில் ஆகியவை விளங்குகின்றன. இவற்றை திட்டை திருத்தலம் தஞ்சாவூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பிரளய காலத்தில் அழியாமல் இருந்து மந்திர ஒளிகள் தோன்றிய மகத்தான தலம் என்ற பெருமை தலத்திற்கு உண்டு. இந்த கோவில் வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயருடன் இறைவன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார். இறைவனின் நாமம் மங்களாம்பிகை என்பதாகும். இறைவனுக்கும் இரவிக்கும் நடுவில் நின்ற நிலையில் குரு பகவான் ராஜ குருவாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இது வேற எந்த தலத்திலும் காண முடியாத தனி சிறப்பாகும். இத்தலத்தை பற்றி திருஞான சம்பந்தர் பதிகம் பாடியுள்ளார். வசிஷ்ட முனிவர் இங்கு வந்து ஆசிரமம் அமைத்து தவமிருந்து இறைவனை வழிபட்டுள்ளார். ஆதலால் இந்த தலம் வசிஷ்டாசிரமம் எனவும் அழைக்கப்படுகிறது. இத்தலத்தை தென்குடி திட்டை என்றும் அழைப்பர். திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவில் ஒரு பஞ்சலிங்க ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இந்த கோவிலின் 4 மூலைகளிலும் 4 லிங்கங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. மத்தியில் மூலவர் 5வது லிங்கமாக உள்ளார். பஞ்சபூதங்களுக்கும் உரிய தலமாகவும் இது விளங்குகிறது. இத்தலத்தில் உள்ள இறைவன் தானே தோன்றியதால் ஸ்ரீ பயம்பூதேஸ்வரர் என்றும், வசிஷ்ட மகரிஷி தவமிருந்து வழிபட்டதால் வசிஷ்டேஸ்வரர் என்றும், பசுக்கள் வணங்கி வழிபட்ட தலம் என்பதால் பசுபதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அனந்தீஸ்வரர், தேனபுரீஸ்வரர், ரதபுரீஸ்வரர், நாகநாதர், நாகேஸ்வரர் என்ற பெயர்களும் இத்தல இறைவனுக்கு உண்டு. மகா பிரளய காலத்தில் உலகை காக்க இறைவனுடன் ஓடம் ஏறி வந்ததால் இத்தலத்தில் உள்ள இறைவியை லோகநாயகி என்று அழைக்கின்றனர். சகல மங்களங்களையும் தருவதால் மங்களாம்பிகை என்றும் மங்களேஸ்வரி என்றும் கூறுகின்றனர். கும்பகோணத்தில் சோமநாதன் என்பவர் தனது மனைவி, மகன் மற்றும் மகளுடன் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இவரது வீட்டிற்கு ஜோதிடர் ஒருவர், உங்கள் மகள் பங்களாம் 16 வயதில் உதவியாகி விடுவாள் என கூறினர். அதை கேட்டு சோமநாதன் வருந்தினார். சிறிது காலத்தில் தஞ்சைக்கு அருகே உள்ள திட்டையில் உள்ள ஒருவருக்கும் மங்களாவிற்கும் திருமணம் நடைபெற்றது. திட்டைக்கு வந்த நாள் முதலாம் மங்களா தனது கணவன் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று திட்டையில் உள்ள லோகநாயகி அம்மனை வணங்கி வந்தாள். பௌர்ணமி தினத்தன்று யமன் பங்களாவின் கணவனின் உயிரை பறிக்க நெருங்கினான். இதனை அறிந்து அலறி துடித்த மங்களா லோகநாயகி அம்மனை சரணடைந்து யமனிடம் இருந்து என் கணவனின் உயிரை காப்பாற்றி எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு என கண்ணீர் மல்க வேண்டினான். அவளது பிரார்த்தனைக்கு மனம் இறங்கி லோகநாயகி மங்களாவின் கையில், இதை யமன் மீது இடு, உன் கணவன் நீண்ட ஆயுளுடன் இருப்பான், நீண்ட நாட்கள் நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாயாக என ஆசி கூறி மறைந்தார். மங்களாவும் இறைவியின் ஆணைப்படியே செய்தாள். யமன் மறைந்தான். பின்னர் மங்களா நீண்ட நாட்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்தாள். மாங்கல்ய பிச்சை கொடுத்ததால் இத்தலத்தில் அன்னை மங்களாம்பிகா மங்களேஸ்வரி என்றும் அழைக்க இங்கு குரு ராஜ குருவாக அருள்பாலிக்கிறார்.